ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ என்ன அப்படின்னா, இது ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இல்லைனா ஒரு மெத்தடு இல்லைனா ஒரு ட்ரிக்கு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்க போது நான் சொல்ல வர கான்செப்டை ஃபுல்லாக நீங்கள் உள்வாங்கும்போது. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து கிரெடிட் ஸ்ப்ரெட்ஸ் போடுவோம், இல்லைனா அயன் கவுண்டர் போடுவோம். இன்றைக்கி இந்த கிரெடிட் ஸ்ப்ரெட்ஸை ஒரு தரமாக நம்ம வந்து எப்படி போடலாம் அப்படின்றது வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப சீக்கிரமாகவே வந்து நம்ம வெளியவும் வந்துடலாம் இந்த ட்ரேடு மூலமாக. நான் என்ன சொல்ல வரேன்னு பாருங்கள். டைட்டில் என்ன அப்படின்னா, லோ ப்ரீமியம் ப்ளஸ் ஹை வால்டிலிட்டி ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லிட்டு தான். கண்டிப்பாக வீடியோ ரொம்ப இம்ப்ரெசிவாக ரொம்ப நல்லா இருக்க போகுது. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். எஸ் நண்பா, ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, நான் சென்செக்ஸோடைய ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட அட் த மணிலேருந்தே ஒரு 1700 பாயிண்ட்டு கீழே தான் இருக்குது. ஸோ இந்த 1700 பாயிண்ட் நியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5% கீழே தான் வந்து இந்த ஒரு ஸ்ட்ரைக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதை நான் 2 நாளாகவே வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேங்களா. ஸோ முந்தா நேற்று இதோட ப்ரீமியம் 140, நேற்று இதோட ப்ரீமியம் 30, இன்றைக்கி அகைன் 15லேருந்து இந்த ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபாய்க்கு ஸ்பைக் ஆகிருக்கு. இன்றைக்கி இந்த கண்டென்ட்டில் நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன். லோ ப்ரீமியம் ஃபோக்கஸ் பண்ணி ஹை வால்டிலிட்டி டைமில் வந்து நம்ம ஸ்ப்ரெட்ஸை வந்து இனிஷியேட் பண்ண போகிறோம், வேறு எதுவும் இல்லை. ஸோ இதில் கிடைக்கிற நம்ம ஒரு சில நன்மைகளை நம்ம வந்து நம்ம அட்வான்டேஜாக எடுத்துக்கிறோம், வேறு எதுவும் இல்லை. ஸோ என்ன இந்த லோ ப்ரீமியம் சொல்கிறீங்க, ஹைவி டைமில் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட் வந்து சொல்கிறீங்க. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸோ யூஸ்வலாக அயன் கண்டர் போடுறது தான். ஒரு லாட்டை செல் பண்ணிட்டு ஒரு 200-300 பாயிண்ட் அங்கிட்டு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம செல் பண்ணுவோம். இது சென்செக்ஸ் மட்டும் கிடையாது. இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனால செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி. நியர் எக்ஸ்பைரியில் ஒரு நாளுக்கு முன்னாடி இல்லை 2 நாளைக்கு முன்னாடி ஹைவி வரும்போது, சடனாக மார்க்கெட் இறங்கும்போது இல்லை சடனாக மார்க்கெட் ஏறும்போது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம பிடிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஸோ லாஸ்ட் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி, ஓகேங்களா, எக்ஸ்பைரிக்கு 2 நாளுக்கு முன்னாடி மட்டும் ஹைவி ஸ்பைக்கான எடுங்க, இல்லைனா வேணாம். அதுவும் ஒரு 1500-2000 பாயிண்ட் அங்கிட்டு இருந்தாலும் ரொம்ப நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு லெக்கு செல் பண்ணுவீங்க, ஒரு 200-300 பாயிண்ட்டுக்கு அப்புறம் பை பண்ணலாம். ஏன் இது ரொம்ப டீப் ஓடிஎம் அப்படின்றதுனால நான் ஒரு 400-500 பாயிண்ட் கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் இது வந்து கம்ப்ளீட்டாக ரிஸ்க்கான ட்ரேட் விச் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க்கெட் இறங்கினா தான் ரிஸ்க்கு. பட் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சூப்பர் பெட்டாக இருக்குங்க. ஓகேவா. ஸோ எல்லாரும் அட் த மணியில் ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது இந்த ஓடிஎம்மில் நம்ம எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். அதுவும் இந்த லாஸ்ட் ஒரு 1.5 மாதமாக நமக்கு குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணதுலேருந்து இந்த மாதிரி ஸ்பைக்ஸ் வரும்போதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ட்ரேட் வந்து மாட்டுதுங்க. ஓகேவா. இது நான் 74,000 புட்டை வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணி 73,500 புட்டு, ஓகேங்களா. ஸோ பாதிக்கு பாதியான காஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு ட்ரேடு தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இதை வந்து செல் பண்ணிவிட்டு இதை வந்து பை பண்ணுற மாதிரி. ஒரு உதாரணத்துக்கு மார்க்கெட் 60, அதாவது இந்த 74,000 புட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு மணிக்கெலாம் எனக்கு தெரிஞ்சு 35 என்னமோ தாங்க இருந்தது. ஓகேவா. ஸோ 35-30 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் அது வந்து டபுள் ஆச்சு. இந்த டபுள் ஆக்கிற இடம் தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரீமியமே இருக்கட்டும், ரொம்ப கம்மியான கிரெடிட் இருக்கிறதாவே இருக்கட்டும், ஓகேங்களா. கேஷ் இருந்தால் ஒரு 4-5 லாட்டு கூட தாராளமாக போடலாம், தப்பில்லை. இங்கே இந்த ப்ரீமியம் டபுள் ஆகும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் ஸ்ப்ரெட் எடுக்கணும். ஸ்ப்ரெட்டு காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, நான் சொல்கிறேன் கடைசியில். ஸோ ஸ்ப்ரெட்டு காஸ்ட் வந்து எப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் ஆகும்போது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்ப்ரெட்டு காஸ்ட்னால் ஒன்றும் இல்லைங்க. இதே ஸ்ட்ராட்டஜி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 19 ரூபாவில் முடிஞ்சிருக்கு. இதே நான் சொன்ன 73,500 புட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ தரமாக முடிஞ்சிருக்கு, 8 ரூபாவில் முடிஞ்சிருக்கு. இது நம்ம ஸ்ப்ரெட்டு போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 ரூபாயோ 11 ரூபா தான் ஸ்ப்ரெட் இருக்கும். ஓகேங்களா, புரியுதுங்களா. 11 ரூபா தான் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ப்ராஃபிட் கிடைக்கும். இதே மார்க்கெட்டு இந்த ஐவி டைமில் மார்க்கெட் இறங்கும்போது ஸ்பைக் ஆச்சு, இந்தியா விக்ஸும் ஸ்பைக் ஆச்சு, 5% வந்து இந்தியா விக்ஸ் ஏறும்போது இந்த ப்ரீமியம் டபுள் ஆகும்போது இதுக்கு இருந்த காஸ்ட் எவ்வளோ தெரியுங்களா, கிட்டத்தட்ட 35லேருந்து 38 ரூபா வரைக்கும் காஸ்ட் இருந்தது. இந்த காஸ்ட்டு பிடிக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா. ஸோ ஒரு லோ ப்ரீமியமாக இருக்க ஸ்ட்ரைக்ஸை எடுத்துக்கோங்க, அதை பாருங்கள். மார்க்கெட்டு இந்த மாதிரி விழும்போது தைரியமாக எடுக்கணும், வேறு எதுவும் கிடையாதுங்க. ஓகேவா. தைரியமாக எடுக்கணும். அப்படி தைரியமாக எடுத்தோம் அப்படின்னா எப்போ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி வரைக்கும் கூட போக தேவையில்லை. ஏன் வந்து இந்த லோ ப்ரீமியம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் ட்ரேடு எடுத்ததுலேருந்து கொஞ்சமாக ஐவி ட்ராப் ஆனாலும் இல்லை கொஞ்சமாக மார்க்கெட் உங்களுக்கு ஆப்போசிட்டில் போனாலும் இந்த ப்ரீமியம் அப்படியே வந்து கரைய ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 70 ரூபா போன ப்ரீமியம் எண்ட் ஆஃப் டே 19 ரூபா. இது வந்து சாத்தியமானு கேட்டிங்கன்னா ஆமாம். ஸோ வேணும் அப்படின்னா இந்த 50 ரூபாயை இன்றைக்கே கூட
நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை புக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக 18 ரூபா போச்சு இந்த ப்ரீமியம். இது வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ 18லேருந்து 9ன்னு சொல்லும்போது ஒரு 9 ரூபா லாஸு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும் 50 ரூபா கிடச்சிருக்கு. அப்போ 41 ரூபா நெட்டாக வந்து இன்றைக்கி மட்டுமே எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா, இது வந்து கிரெடிட் ஸ்ப்ரெட்டு. நான் சொல்ல வர்றது கண்டிப்பாக இந்த ட்ரேடு போடுறவங்களுக்கு புரியும். இதில் இந்த லோ ப்ரீமியமில் ஐவி ஸ்ப்ரெட்டு நான் சொன்னதுக்கான ஒரு புரிதல் வந்து வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நார்மல் ஐவியில் ப்ரீமியம் எப்படி இருக்கும் அண்ட் ஐவியில் ப்ரீமியம் எப்படி இருக்கும். நார்மல் ப்ரீமியம் அப்படின்னா இன்றைக்கி காலையில் கூட இல்லை நேற்று ஈவினிங் கூட இதே 74,000 புட்டு. ஓகேங்களா, 74,000 புட்டு வந்து என்ன ரேட்டில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 ரூபாவில் தான் இருந்தது. ஓகேங்களா, அப்போது 73,500 புட்டோடைய ப்ரைஸ் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 6 ரூபாலேருந்து 8 ரூபா வரையும் தான் இருந்தது. அப்போது இதோடைய ஸ்ப்ரெட்டு கேப் எவ்வளோ, ஸ்ப்ரெட்டு காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 9 ரூபா வரைக்கும் தான் இருந்தது. ஓகேங்களா, ஸ்ப்ரெட் காஸ்ட்டுன்னு வாங்க ஒன்றும் இல்லை, கிரெடிட் ஸ்ப்ரெட்டு வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸ்ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா 8லேருந்து 9 ரூபா தான் கிடச்சிது. ஆனால் இதே ஐஐவியில் நீங்கள் நோட் பண்ணணும், 74 புட்டு வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபாய்க்கு போச்சு. 73,500 புட்டு வந்து பார்த்திங்கன்னா நியர்லி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா என்னமோ போச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இதுவுமே டபுள் ஆச்சு. ஸோ இது டபுள் ஆச்சுன்னா கண்டிப்பாக இதுவும் டபுள் ஆகும். அப்போது இங்கே உங்களுக்கு கிடைக்கிற ஸ்ப்ரெட்டு காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 40 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ இந்த 40 ருபீஸ் அப்படின்றது இந்த 8 ரூபா இருக்கிற இந்த ஸ்ப்ரெட்டு வந்து எப்படி இது 40 ரூபா மாறுச்சு அப்படின்ற ஒரு புரிதல் மட்டும்தான் உங்களுக்கு வேணும். அதுக்கு என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, க்ரைட்டீரியா நியர் எக்ஸ்பைரி அப்போது இந்த மாதிரி மார்க்கெட் விழும்போது இல்லைனா இந்தியா விக்ஸ் ஸ்பைக் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு டீப் ஓடிஎம்மில் ரொம்ப எவ்வளோ தூரம் உங்களால் போக முடியுமோ, இல்லை எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட்டு இது வந்து 40 ரூபா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு லாட்டுக்கு 700 800 கிடச்சிருக்கோங்க. ஸோ 800 அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு கம்மியானது கிடையாது. 4 லாட்டு போட்டால் கூட 3200 கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ நியர் எக்ஸ்பைரியில் இந்த மாதிரி ஐவிஎல்னால் வந்து பார்த்திங்கன்னா விக்ஸு வந்து நல்லா ஏறும்போது ஷூட் ஆகும்போது நீங்கள் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பரவாயில்ல ஹெட்ஜாக கூட போய்க்குங்க. நான் வந்து 500 பாயிண்ட்டில் சொல்கிறேன், 500 பாயிண்ட்டில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 300 பாயிண்ட் கூட கேப் வச்சு எடுத்துக்கோங்க. ஓகேவா, நீங்கள் 4 இல்லைனா 5 லாட்டு கூட போகலாம், தப்பு கிடையாது. நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ இந்த மாதிரி போகும்போது இது வந்து ப்ராஃபிட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எளிமையாக கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லைங்க, ஐவி இன்றைக்கி காலையில் மதியானம் வந்து 5% ஏறிச்சு. பட் எண்ட் ஆஃப் டே பார்த்தீங்கன்னா 0.2 அந்த 5% வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக காலி. அதனால தான் 70 ரூபா போன ப்ரீமியம் இப்போ எங்கே இருக்குது, 19 ரூபாவில் இருக்குது. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஐவி கிராஷ் ஆனால் மொத்தமும் ப்ரீமியமும் கிராஷு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு நம்ம புட்டில் ஸ்ப்ரெட் எடுத்திருக்கோம். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நின்றுனா கூட எனக்கு தெரிஞ்சு 70 ரூபா மெயின்டைன் ஆகிருக்காது. ஈவினிங்கு அது 40 ரூபா 50 ரூபாய்க்கு வந்திருக்கும். ஆப்போசிட்டில் மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட் ஏறினதுனால மொத்த ப்ரீமியமும் கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு ஆப்போசிட்டாகவும் மார்க்கெட் போயிருக்கு, ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐவியும் ட்ராப் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகுதுங்க. நான் ஒரு 1.5 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து லாட் சைஸ் அதிகம் அப்படின்றதுனால இந்த ப்ரீமியத்தோட அந்த ஸ்ப்ரெட்டு வந்து ஹெவியாக இருக்கிற மாதிரி பார்க்குறேன். ஒன்றும் இல்லை, இதே வந்து 10 குவான்டிட்டி இருக்கும்போது இதோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 300 400 தான் வந்து ஸ்ப்ரெட் காஸ்ட்டு. இப்போ அது 20 அப்படின்றதுனால என் கண்ணுக்கு வந்து அது 800 தெரியுதுன்னு தெரியல. பட் எனக்கு வந்து நல்ல ஒரு வேல்யூவாக தெரியுது. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட்டோட பவுன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக அதே பவுன்ஸ் தான் இருக்குது. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 800லேருந்து 1000 பாயிண்ட் தான் விழுந்தது அப்படின்னா சென்செக்ஸு. இதே தான் லாட் சைஸ் 10ல் இருக்கும்போது இதே பவுன்ஸ் பேக் தான் இருக்கும். ஓகேங்களா, ஏறினாலும் இறங்கினாலும். பட் இந்த காஸ்ட்டில் கிடைக்கிற நமக்கு விஷயம் வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. இதில் ரிஸ்க்கு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. 10 குவான்டிட்டி இருக்கும்போது அதோட ரிஸ்க்கு, 20 குவான்டிட்டி இருக்கும்போது இதோட ரிஸ்க்கு கண்டிப்பாக இருக்குது. ரிஸ்க்கை வந்து நம்ம ரொம்ப தூரமாக எடுக்கிறதுனால ரிஸ்க்கை 2ஆம் பட்சத்தில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை கூட நம்ம ட்ரேட் பண்ணலாம், இல்லை ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ செக் பண்ணுங்களேன், இந்த ப்ரீமியத்தையும் இந்த ஸ்ப்ரெட்டு காஸ்ட்டையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, நார்மல் ஐவி டு ஐவியில் எப்படி போகுது அப்படின்னு சொல்கிறத நீங்கள் உங்கள் ட்ரேடுக்கு வந்து நீங்கள் கவனித்து கூட எடுக்கலாம். நல்லாயிருக்கும் இந்த ட்ரேடு. ஓகேங்களா, அதனால தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். ஸோ செக் பண்ணுங்கள், இது முற்றிலும் என்னோடய கண்டென்ட்டு. இதில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லுங்கள், நானும் மாற்றிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.